என்னடா இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வியா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் சேதுபதி போட்டியாளர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு போட்டியாளர்கள் பதில் சொல்றாங்க. இதை தான் இன்னைக்கான முதல் ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன கேள்வி கேட்கிறாரு, யாரெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் கிட்ட இந்த டிக்கெட்ல 50 நாள் எப்படிப்பா கடந்து வந்துச்சு, இதெல்லாம் அப்பவுமே வெளியே போயிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. சார், இந்த கேள்வியை நீங்க கேட்கலாமா சார்? உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தவரை எவிக்ஷன் அப்படிங்கிறது நியாயமா தான் நடக்குதா, பட் கேவலமா நடக்குது. ஆமாங்க, பிரவீன் காந்தி, ஆதிரை இந்த 2 பேர் எவிக்ஷனை தவிர மீதி எல்லாமே விஜய் டிவி அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் வெளியே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்சரா வெளியேறின வாரங்கள்ல எஃப்ஜே தான் வெளியே போயிருக்கணும். அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா கனி வெளியே போக வேண்டிய வாரம் வந்து திவாகரை தூக்கி வெளியே போடுறானுங்க. இப்படி எல்லா வாரமுமே அன்பேரான எவிக்ஷனை நடத்தினா தகுதி இல்லாத போட்டியாளர்கள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆமாங்க, இந்த வாரத்துல அதே மாதிரி அன்பேர் எவிக்ஷன் தான் நடக்குது. கெமியை தூக்கி வெளியே போடுறானுங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரிஞ்சி வியானாவா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், அதே மாதிரியே பிரஜின், சாண்ட்ரா இவங்க எல்லாம் தான் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் கெமியை தூக்கி வெளியே போடுறாங்க. இப்படி கேவலமா அன்பேரா எவிக்ட் பண்ணும்போது தகுதி இல்லாத போட்டியாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இதை வேற ஒரு கேள்வியா வக்கனையா கேட்க வந்துட்டீங்களா சார், என்ன சார் இப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு யார் யார் யாரோட பேரை சொல்றாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதாவது பலூனக்கா அரோராவை பொறுத்தவரை ரம்யாவோட பேரை சொல்றாங்க. ரம்யா கேமே ஆடல அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்றாங்க. அரோரா, நீங்க என்னமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க? பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது ஆபாசத்தை காட்டி வைரல் ஆனீங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஆண்களை கிளுகிழுப்பாக்கி கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்னத்தை கிழிச்சிங்க? ஆமாங்க, துஷார்கிட்ட இவங்க பண்ணாத கேவலமான விஷயங்களா? எல்லா வேலையும் பண்ணி துஷாரை தூக்கி வெளியே போட்டாங்க. அதே மாதிரி அரோராவை பொறுத்தவரை அடுத்ததா திவார்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க, கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு அவர் பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணாங்க. அந்த வாரமே திவாகரை தூக்கி வெளியே போட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன், வினோத் இந்த 2 பேருமே என்னோட செல்லங்கள். இவங்களை பொறுத்தவரை என்கிட்ட விளையாடுவாங்க, கிச்சி மூச்சு காட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேருக்கையோடையும் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா வினோத்தோட பேரு கெட்டு போய் இருக்குது. என்னப்பா ஒரு பொண்ணுகிட்ட எப்படியப்பா நடந்துப்ப அப்படிங்கிற மாதிரி வினோத்தை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. லே, பண்றதெல்லாம் அரோராடா, அரோராவை விட்டுட்டு வினோத்தை போட்டு பொழக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் அரோராக்காவை பொறுத்தவரை அரோராக்கா செமையா கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா, ரம்யா தான் கண்டென்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா கமருதீன், கமருதீனை பொறுத்தவரை கெமியோட பேரை சொல்றாரு. கமருதீன், உங்களை பொறுத்தவரை கடந்த 2-3 வாரமா ரொம்பவே சைலண்டா இருக்கிறீங்க. அதே நேரத்தில் ஏதாவது கேம் ஆடுறீங்களா? இல்லையே, அரோராவை நோன்றதை மட்டும்தான் முழு நேர வேலையாவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லன்னா பார்வை கடுப்பேத்துறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. சரி, இந்த வாரம் கூட கெமி கிட்ட எவ்வளவு எல்லை மீறி நடந்துகிட்டீங்க. ஒரு பெண் கிட்ட பேசுறோம், கொஞ்சமாவது நாகரிகமா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட துளியும் இல்லாம படு கேவலமா கோவப்படுறீங்க, கத்துறீங்க, மிரட்டுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஆனா நீங்க விஜய் டிவி ப்ராடக்ட். கண்டிப்பா விஜய் சேதுபதி உங்களை பத்தி கேள்வியே கேட்க மாட்டாரு. ஆமாங்க, அவரை பொறுத்தவரை வாரம் வாரம் பார்வை போட்டு பொழக்கலன்னா விஜய் சேதுபதிக்கு தூக்கமே வராது. அதே நேரத்தில் தப்பு பண்றவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி முட்டு கொடுத்துட்டு ஒரு வீக்கெண்ட் எபிசோட நடத்திட்டு போவாரு. நேத்துக்கான எபிசோடே பார்த்திருப்பீங்க. சாண்ட்ரா, பிரஜின் இவங்க 2 பேரையும் திட்டுற மாதிரி திட்டிட்டு சாண்ட்ரா வந்து அவங்க தனியா கேம் ஆடி இருந்தா சூப்பரா ஆடி இருப்பாங்க. திவ்யா கூட சேர்ந்ததுனாலதான் சாண்ட்ராவோட கேம் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்தாரு. அதே மாதிரியே பிரஜினை திட்டுற மாதிரி திட்டிட்டு பிரஜின் வந்து 2 வாரம் தானே ஆகுது. பிரஜின் பண்ண மாதிரி தான் கமர்தீனா இருக்கட்டும், எஃப்ஜே இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடித்தனத்தை பண்ணாங்க. இப்போ அடங்கி ஒதுங்கி இருக்கிறானுங்கல்ல, அதே மாதிரியே பிரஜினும் தன்னை திருத்திக்குவார் அப்படிங்கிற மாதிரி பிரஜினுக்கும் ஒரு முட்டு கொடுத்தாரு. இதை தவிர விஜய் சேதுபதி என்னத்தை கிழிச்சாரு? கூடி போனா இந்த வாரம் தப்பே பண்ணாத பார்வை போட்டு பொழந்தாரு. அடுத்ததா திவ்யா வராங்க. திவ்யாவை பொறுத்தவரை விக்ரமோட பேரை சொல்றாங்க. விக்ரம்லாம் எப்படிதான் 50 நாள கடந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி விக்ரம குறை சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யாக்கா, நீங்களுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் எதுவுமே பெருசா ஆன மாதிரி எங்களுக்கு தெரியல. எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடுறானுங்க? அப்படி நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னத்தை தான் கலட்டிட்டீங்க அப்படிங்கறத புரியாம தான் நாங்களே குழம்பிட்டு இருக்கோம். ஆமா தானங்க, விக்ரமாவது வக்கரத்தோட சுத்திக்கிட்டு இருக்காரு, பல பேரை மார்க் பண்றாரு, காமெடி அப்படிங்கிற பேர்ல பல கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய் டிவியா இருக்கட்டும், இல்லனா விஜய் சேதுபதியா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமுக்கு செமையா சொம்பு தூக்குறாங்க. ஆமாங்க, விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை பெண்களை மார்க் பண்ற மாதிரியும் இழிவுபடுத்துற மாதிரியும் கேவலமா நடந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட பாடி லாங்குவேஜ் பொறுத்தவரை பொதுவாகவே பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி எப்பமாவது கேள்வி கேட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா
கேள்வி கேட்டதே கிடையாது. அதே மாதிரியே எஃப்ஜேயோட குடும்பத்தெல்லாம் பத்தி தப்பா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய லெட்டர்லாம் வச்சிட்டாரு விஜய் சேதுபதி. ஆனா இதே விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரை பார்வோட கழுத்துல மிதிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு எதிராக என்னைக்காவது பேசியிருப்பாரா? பேச மாட்டாருங்க. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பார்வை தவிர யாருக்கு பிரச்சனை நடத்தினாலும் அந்த இடத்துல காவலானா வந்து நிப்பாரு. அதே நேரத்துல பாரு தப்பே பண்ணலனாலும் போட்டு பொழப்பாரு. அதுதான் விஜய் சேதுபதிக்கு ஒரு என்டர்டெயினாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கிரிஞ்சி வியானா வர்றாங்க. அவங்கள பொறுத்தவரை ரம்யாவோட பேரை சொல்றாங்க. அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை பொதுவா போட்டியாளர்கள் ஸ்டார்டிங்ல சைலண்டா இருப்பாங்க, பிறகு கத்துவாங்க. ஆனா ரம்யாவை பொறுத்தவரை வந்த ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஆக்ரோஷமா விளையாண்டாங்க, இப்ப சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த வியானா எப்படி கேம் ஆடுறாங்க? உண்மையாவே வியானோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பண்றது எல்லாமே ஓவர் ஆக்டிங். அது மட்டும் இல்லாம தன்னால கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படிங்கறதுக்காக இப்ப எஃப்ஜே பொறுக்கி கூட சேர்ந்துக்கிட்டு காதல் கண்டென்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கன்றாவி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க வியானா. இந்த காதல் கர்மத்துக்கு ஐடியா கொடுத்த மாமா பைய யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம். ஆமாங்க, இந்த விக்ரம பொறுத்தவரை தங்கச்சியா இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்த வியானா கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். வியானா, பொறுக்கி மாதிரி சுத்துற ஆம்பளையும் கியூட்டா இருக்கிற பொண்ணும் லவ் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொறுக்கியா இருக்கிற எஃப்ஜே நீ காதல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வியானாவை ஏத்தி விடுறான். அடுத்த நாள்ல இருந்தே வியானா வந்து எஃப்ஜே பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. சூப்பர் இல்லங்க, சூப்பர்ல, சூப்பர் கண்டென்ட். இதெல்லாம் விஜய் சேதுபதி பார்த்து ரசிப்பாருங்க. என்ன விக்கல்ஸ் விக்ரம், தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சி தப்பான வழிக்கு அனுப்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? கேட்க மாட்டாருங்க. அவரை பொறுத்த அவ்வளவு பாக்குறதுக்கு கிளுகிளுப்பா இருந்தாதான் விஜய் சேதுபதிக்கு நல்லா இருக்கும். டைரக்டா சண்டை போடுறவன், டைரக்டா கேள்வி கேட்கிறவன் எல்லாவனையும் அடிச்சு உட்கார வச்சுட்டு, அரோரா நீ அவங்க கூட சேர்ந்து காதல் கண்டென்ட் பண்ணு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, மிட் நைட் மசாலாவை பாக்குறதுக்கு பதிலா நான் பிக் பாஸ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டென்ட் தான் விஜய் சேதுபதிக்கு தேவைப்படுது போல. அதுக்கப்புறமா கெமியை பொறுத்தவரை கமருதீன் பேரை சொல்றாங்க. அதாவது கமருதீன் வந்து எப்பவுமே ரொம்பவே கோவப்படுறாரு, கொலை மிரட்டல் விடுற மாதிரி அவரோட செய்கைகள் இருக்குது. இவரெல்லாம் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கெமி காரணத்தை சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வர சபரிநாதன் யாரோட பேரை சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதியோட பேரை சொல்றாரு. அட உலக மகா உத்தமா, நீ எல்லாம் பார்வதியை சொல்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, போன வாரத்தை பொறுத்தவரை பெண் அப்படின்னு கூட பார்க்காம பார்வதியை எவ்வளவு கேவலமா தாக்குனார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். வீக்கெண்ட் எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னமோ வருத்தமா இருக்கிற மாதிரியும் தான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்ந்த மாதிரியும் 2 நாளா சோகமா இருக்கிற மாதிரி செம ஆக்டிங் போட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து திரும்பவும் பார்வதியை டார்கெட் பண்ணிட்டாரு. இன்னைக்கும் பார்வதியை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பார்வதியில எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கறதே தெரியல அப்படிமே சொல்லிட்டு இருக்காரு. லே, உன்ன மாதிரி போலியா நடிக்கிறவனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பார்வெல்லாம் இருக்கிறது தப்புலடா அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் ரசிகர்கள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வர்ற எஃப்ஜேயா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சாண்ட்ரா எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரும் சொல்றாங்க. லே எஃப்ஜே, நீ எல்லாம் எவ்வளவு பொறுக்கித்தனத்தை பண்ணிட்டு இருக்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடி மாதிரி நடந்துட்டு இருக்க முதல் வாரத்துல இருந்து. அது மட்டும் இல்லாம பெண்களை இழிவா பேசுற, கொலை மிரட்டல் விடுற, நீயே இருக்கும்போது டாஸ்க்குக்காக சாண்ட்ரா பண்ற கேவலமான வேலைகள் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா தானங்க, சாண்ட்ரா பண்ணது நம்மளை பொறுத்தளவுல தப்பு தான். இருந்தாலும் எஃப்ஜே கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா சாண்ட்ரா ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன இருந்தாலும் விக்கல்ஸ் விக்ரம் பொறுத்தளவுல என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல போட்டியாளர்களை வெறுப்பேற்றுறதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் பிக் பாஸ் சொல்றதே கேட்காம நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. இவங்க எல்லாம் எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரொம்பவே கவலைப்படுறாரு. அதாவது பிக் பாஸுக்காக கவலைப்படுறாரு. பிக் பாஸ் எவ்வளவு பெரிய மனுஷன், அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி சாண்ட்ரா நடந்துக்கிறாங்க, சாண்ட்ரா எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து பேசுறாரு. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சுக்காங்க அப்படினே சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அதிகப்படியான நபர்கள் வந்து ரம்யா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு ரம்யா எப்படி கண்டென்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஆமாங்க, அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக அம்மா கனியா இருக்கட்டும், அண்ணன் எஃப்ஜேயா இருக்கட்டும், அண்ணன் சபரிநாதனா இருக்கட்டும், எல்லாருமே பேம்பரிங் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி இந்த இடத்துல போட்டியாளர்கிட்ட கேட்ட கேள்வியே தவறானது. எவிக்ஷன் முறைப்படி நடந்தாதான் தகுதியான போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல நடக்கிற எவிக்ஷன் எல்லாமே அன்ஃபேர் எவிக்ஷனா தான் இருக்குது. அதனாலதான் கேமே விளையாடாத ரம்யாவா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், அதே மாதிரியே அரோராவா இருக்கட்டும், இப்படிப்பட்ட போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.